ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸன மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு சார்காஸ்டிக்காக காமெடியை கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டிங்கோடையும் அதே நேரத்தில் அந்த காமெடியோடையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 10. நம்ம வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டோம். பட் இன்னும் டவருக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஷாஷாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவங்க அங்க வந்துருவாங்கன்னு எலை சொல்றா. இந்த டூராவா திறக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். நீஹாவும் கிஹாவும் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த முட்டாளுங்க தானே அப்படின்னு சொல்லி மெராவும் ஐஸ் ஹாட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. பிரே கிட்ட எதுக்கும் ஜாகிரதையாருன்னு ஐஸ் ஹாட் சொல்றா. நாங்க உங்களோட பிரேவா அப்படின்னு சொல்லி நீஹா கிஹா கேக்குறாங்க. இல்ல நீங்களாம் வீக் தான், ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு மெரா சொல்றா. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காதுன்னு ஐஸ் ஹார்ட் சொல்றா. எங்களை வீக்குன்னு சொல்றான்னு அந்த ட்வின்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் சப் மேஸ்ட்ரோ குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணா. மெராவும் ஐஸ் ஹார்ட்டும் இப்போதைக்கு அதை டாச் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கை காலை ஃபர்ஸ்ட் துண்டா வெட்டுறோம், அதுக்கப்புறம் உங்களை சித்திரவதை பண்றோம்னு அந்த ட்வின்ஸ் அட்டாக் பண்ணா. இங்க என்ன நடக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியான்னு ஷார்பட் திரும்பி பாக்குறான். ஷூசு தான் அவனோட ஆப்போனண்டா இருக்கா. இவ அழகா இருக்கான்னு பார்த்த உடனே ஷார்பட்டுக்கு அவ்வளவு பிடிச்சது. என்ன ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு அவன் கேட்கவும் அவன் பண்றதை பார்த்துட்டு சூசு அருவறுப்பு படுதா. சாரி, என்னோட பார்ட்னர் பேச மாட்டா, என் பேரு லாக்கு அப்படின்னு அந்த கன் சொல்லவும் உன்கிட்ட இன்டெலிஜென்ட் வெப்பன் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். பேரு சூசோ, நான் லாக்கு, உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லவும் கியூட்டி போய் என் கூட ஃபைட் பண்ண போறாள். எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு ஷார்பட் சிரிக்கிறான். பொண்ணுங்களை பார்த்தா அவனுக்கு நட்டு கலண்டுருமோ அப்படின்னு சொல்லி லாக் கேட்கறான். ஆமா, அவனுக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் லாக் கிட்ட அதை சொல்றான். டைப் ஷார்ட் பிளாக் ஹேர் வச்சிருக்கிற, பார்க்க கியூட்டா இருக்கிற, ஏய் நீ டார்க்கா தானே சொல்றான்னு லாக் கேட்கவும் அந்த கண்ணு கண்டுபிடிச்சிருச்சேன்னு சொல்லி ஷூஸு போட்டு அந்த லாக் அடிச்சிட்டு இருக்கா. நீ எனக்கு மயங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னு அடையிறேன் இன்விசிபிள் அட்டாக் பண்ணா ஈஸியாவா டாஷ் பண்ணி பதிலுக்கு அவ அட்டாக் பண்றா. பரவாயில்ல, நீ அழகா இருக்கிற அளவுக்கு திறமையாவும் இருக்க போல, இது ஃபன்னா இருக்க போது அப்படின்னு ஷார்பட் சொல்றான். ஷார்ட்டும் மெராவும் அட்டாக் பண்ணாம ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஸ் மேஜிக் ஆப்வியஸ்லி இந்த அளவு கூட யூஸ் பண்ணலனா எப்படி? சரி, இந்த போச்சிங்ல நம்ம நசுக்குவோமான்னு மெரா கேக்குறா. டிஸ்ட்ராக்ட் பண்றோம் மான்ஸ்டர்ஸை கூப்பிட்ட அந்த அட்வென்ச்சரர்ஸை நம்ம ஹீரோ தான் வந்து ஃபேக் இல்யூஷன் ஹீரோ வந்துட்டு ஒரிஜினல் நெமோ அண்ட் கோல்டு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துறான். நம்ம ரிஹர்சல் பண்ண மாதிரியே பண்ண அப்படின்னு நெமோ சொல்றா. பிளாக் மோட்லி உங்களை காப்பாத்த வந்துட்டோம், மான்ஸ்டர் நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திட்டு போறாங்க. அவங்களை இப்படி பண்ண சொன்ன நம்ம ஹீரோ கேட்குவோம் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்கணும் அப்படின்னு இலையை சொல்றா. வின்கட்டரை யூஸ் பண்ணி அந்த ட்வின்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பல மணி நேரத்துக்கு எங்களால கண்டினியூஸா அட்டாக் பண்ண முடியும், டயர்ட் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல நிறைய வின்கட்டர்ஸ் வச்சு அவங்க அட்டாக் பண்ணுவோம். ஸ்காட்டும் மெராவும் அதை டாஷ் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல மெராவோட கையை டக்குனு போய் அவங்க வெட்டியிருக்காங்க. அடுத்தது மெய்டு காஸ்டியூம் போட்டுருக்கிறவங்களோட காலை வெட்டுவோம் அப்படின்னு அவங்க சொன்னா. அவங்களோட பவர் அண்ட் திறமை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவங்க கிட்ட திறமை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐஸ் ஹார்ட் சொல்றா. எனக்கு காமெடி பண்றீங்களா? எங்க மேல உங்களால ஒரு சின்ன ஸ்கிராட்ச கூட போட முடியலன்னு இந்த ட்வின்ஸ் கேட்டா. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போடல, இந்த கையை பாரு அப்படின்னு சொல்லி மெராவா கையை அவளே சாப்பிட்டு அவளே திரும்ப வளர வச்சிருந்தா. என் பாடி பார்ட்ஸ் அசம்பிள் ஆகி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மெரா அவளோட தலையை அவளே பிச்சு எடுத்து ஃபீச்சர்ஸை ஒன்னா கம்பைன் பண்ண ஆளுதான் நான். ஸோ என் பாடி பார்ட்ஸ் ஒன்னா இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு மெரா சொல்றா. நான் தான் ஐஸ் ஹார்ட், ஃப்ரோசன் அண்ட் ஃபயர் ஸ்டாம் யூஸ் பண்ணக்கூடியவா. ரெண்டு பேருமே லெவல் 7777 அப்படின்னு அவங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். சொல்றீங்க அப்படின்னு ட்வின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு 7000க்கு மேல இருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணா. இவங்க அட்டாக்கை இவங்க மேல சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படுத்தலன்னு தெரிஞ்ச உடனே ட்வின்ஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம ஃபுல் பவரை காமிக்க வேண்டாம்னு சொன்ன பாரு, பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு மெரா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரெடியாக டைம் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறா. இப்போ ஐஸ் ஹார்ட் தன்னோட ஃபயர் பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சோசோவை வந்துட்டு இன்விசிபிள் ஆர வச்சு ஷார்பட் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இவனவா தூணுக்கு பின்னாடி மறைஞ்சாலும் இந்த இன்விசிபிள் அட்டாக் டர்ன் ஆகி வந்து அட்டாக் பண்ணுது. ஓ, இந்த அட்டாக்ல கூட நீ சர்வைவ் ஆகிட்டியா? ஒன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்கு. லைட்டுங்கிறவன் மேல தானே உனக்கு கிரஷ் இருக்கு, பசமா அவனை ஃபர்ஸ்ட் கொன்னுட்டு உனக்கு நான் ஆறுதலா இருந்தா நீ எனக்கு சொந்தமாயிருவல்லன்னு ஷார்பட் கேட்கவும் அட பாவி உன் சாவ நீயே தேடிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி லாக்கு சொல்றான். சாவு 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 அப்படின்னு ஷூஸோ பேச ஆரம்பிக்கிறா. ட்வின்ஸ் இதுக்கு மேல ஓடுறதுக்கு இடமே இல்ல. திடீர்னு அந்த இடம் சூடாக ஆரம்பிக்குது. நீஹா கீஹா நம்ம ரெண்டு பேரும் எரிஞ்சே செத்துருவோம் போல, ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் மேஜிக் அவங்க யூஸ் பண்ணா ஐஸே டக்குன்னு உருகி திரும்பவும் இன்கான்டேஷன் போட்டு அவங்க ஐஸை வர வைக்கிறாங்க. பட் அந்த ஐஸ் வரவே மாட்டேங்குது. இப்போ அவங்க ஸ்கின் எல்லாம் பர்ன் ஆக ஆரம்பிக்குது. கட்டத்துல அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் மொத்தமா எரிஞ்சு சாம்பலே ஆயிட்டாங்க. சூசோ கூல் டவுன் ஆகுப்பா அப்படின்னு சொல்லி லாக் சொல்லவும் சூசோ அதெல்லாம் கேட்காம செம டென்ஷன்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் தடுக்கிறேன் அப்படின்னு ஷார்ப்பா ட்ரை பண்றான். பட் அவளோட புல்லட் அவன் கையில பட்ட ஆர்மரை உடைக்குது. புல்லட்ஸ்ல எஃபெக்ட்ஸும் இருக்கு. அவனை கன்ஃபியூஸ் பண்ணுது. ஹிப்னோசிஸ் இல்யூஷன் சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் அவன் மேல ஆகுது. நல்ல வேளை அவனுங்க உயிரோட இருக்காங்கன்னு மெரா பாக்குறா. மருந்தப்புல அவனுங்களை கொண்டுட்டு ஐஸ் ஹார்ட் சொல்லவும் லேடி இலையோட என்சார்ட்மெண்ட் இருக்கிறதுனால தான் அவனுங்க சாவாம உயிரோட இருக்கானுங்க. இவ்வளவு சீக்கிரம் அவனுங்க தோத்து போயிட்டா நம்ம உண்மையான ஸ்ட்ரென்த்தை எங்க செக் பண்றது அப்படின்னு ஐஸ் ஹார்ட் டென்ஷன்ல இருக்கா. அவ்வளவுதான் தேர மாட்டானுங்க, மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க
விடுங்க அப்படின்னு அந்த ட்வின்ஸ் கெஞ்சவும் ஹியூமன்ஸும் உங்ககிட்ட இப்படி தானே கெஞ்சினாங்க, நீங்க மட்டும் விடல, நான் ஏன் உங்களை விடணும்? மாஸ்டர் லைட் ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் கொடுத்துருக்காரு, நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்கும் அனுபவிக்க வைப்போம், ஈவன் நீங்க செத்தால் நாங்க ரிவைவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு மரா சொல்றான். ஷார்பட்டு புல்லட் அடி வாங்கி துண்டு துண்டா கிடக்குறான். மூஞ்சிலே போய் ஷூஸை மிதிச்சு மிதிச்சு சாவடிக்க ட்ரை பண்றான். அவன் ஸ்கர்ட் கடியில வழியா பாப்பான் லாக்கு சொல்ல போட்டு டக்குனு வெக்கப்பட்டு பின்வாங்குறா. அவனை சாகடிக்க கூடாதுன்னு மாஸ்டர் லைட் சொன்னார், ஞாபகம் இருக்கான்னு கேட்கவா அச்சோன்னு ஷூஸு ஷாக்கா மைண்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. நீ ஹீலிங் பண்ணாலும் அவன் சரியாக மாட்டான் லாக்கு சொல்லவா அழ ஆரம்பிக்கிறா. லைட் இதுக்காகலாம் உன்னை வெறுக்க மாட்டாரு, கவலைப்படாதான் லாக் தான் அவளை சமாதானப்படுத்துறான். ஃபைட்டு குயிக்கா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பண்றோம்னு காமிக்கணுமான்னு கேட்டா இல்ல வேணாம், அவ டோரை திறக்கட்டும் நானே பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். லைட் உன்னை பார்த்தோன்னே நான் கொண்டுருவேன், சீக்ரெட் வெப்பன் இருக்கு அப்படின்னு ஷாஷா நினைக்கிறேன். நோட்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு ஜாக் தான் வந்திருக்கான். நான் லெவல் 7777 இன்ட்ரடியூஸ் ஆகவும் அதை என்ன நம்ப சொல்றியான்னு மியூட்ஸ் கேட்டா என்ன அட்டாக் பண்ண உனக்கே தெரியும் ஜாக் சொல்றான். ரியாலிட்டியில 7000 ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லை, நீ போய் தான் சொல்ற அப்படின்னு மியூட் சொல்ல அப்ரைஸ்ல யூஸ் பண்ணி பாருன்னு ஜாக் சொல்றான். அப்ரைஸ் எல்லாம் ஒண்ணு தேவையில்ல, என் கையாலேயே அவனை கொள்றான், அப்ப எனக்கு தெரியும். மியூட்ஸ் சண்டைக்கு ரெடி ஆகிறான். மியூட்ஸ் அட்டாக் பண்ணா ஜாக் அசால்ட்டா அதை தடுக்கிறான். என் அட்டாக்ஸ் எல்லாம் இவன் ஒத்த வரல ஈஸியா தடுத்துட்டு இருக்கான், இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மியூட்ஸ் பார்த்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்றான் அப்படின்னு நம்ம போனா ஜாக் அவனை அசால்ட்டா சுண்டி விட்டுருக்கான். கண்டிப்பா நீ 7779 இருக்க வாய்ப்பு இல்லை, மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் தான் இருக்கேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பத்தி கேள்விப்பட்டேன், வீக்கான ஹியூமன்ஸ்லாம் உயிரோட இருக்க கூடாது, சாகணும் நீ சொன்னியாமே, அப்ப என்ன பொறுத்தளவு நீ வீக்குனா நீயும் செத்து தானே போகணும் அப்படின்னு ஜாக் கேட்கறான். அந்த மாதிரி முட்டாள் ஹியூமன்ஸ்க்குலாம் என்னோட கிரேட்னஸ் புரியாது அப்படின்னு மியூட்ஸ் போயிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகும். அவன் வச்சிருக்கிற அந்த ஆக்ஸ் கிட்ட அவனோட லைஃப் எனர்ஜியை கொடுத்து அதுக்கு பதிலாக அவன் பவர்ஸை பாரோ பண்ணிக்கிறான். அந்த பவர் பத்தாது, அவனை தோக்கடிக்க இன்னும் என் லைஃபை எவ்வளவு நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆக்ஸ் கிட்ட சொல்றான். உன்கிட்ட தைரியம் இருக்கு, நேருக்கு நேர் மோதிர எதிரியை தான் எனக்கும் பிடிக்கும், அவன் தைரியத்தை பாராட்டி நானும் பின்வாங்க ஃபைட் பண்றேன் அப்படின்னு ஜாக் சொல்லிட்டு அயன் பேரிகேட் அப்படின்னு சொல்லி அவன் பாடியை ஃபுல்லா ஷீல்டு மாதிரி போட்டு ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ நான் டைமண்டை விடவும் 100 மடங்கு ஸ்ட்ராங் அப்படின்னு ஜாக் சொல்றான். போய் அட்டாக் பண்ணான். ஆக்ஸையே வந்துட்டு ஜாக் உடச்சிருக்கான். இப்போ ஜாக் வந்துட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு, அவ்வளவுதான் மியூட்ஸோட கதை முடிஞ்சிருது. அச்சோ நான் இவனை கொண்டுட்டனும், நல்ல வேலை உயிர் இருக்கு, இலையோட மேஜிக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஜாக் பாக்குறான். இப்போ கேப்டன் ஹார்டியை தான் காமிக்கிறாங்க, பார்த்தா நாசனா தான் அவனோட ஆப்போனண்டா இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் காமெடியாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்து நெக்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.